அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலவாத் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சொல்லக்கூடிய சலவாத் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். சலவாத்துங்கிறது ஒரு பொக்கிஷம். அதோடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அறிஞ்சு நம்ம தினம் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். சலவாத்துடைய சிறப்பு, அல்லாஹு தாலா எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக குரானில் கூறல. ஆனால் எல்லா அமல்களும் மனிதர்களாகிய நம்மளுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் அல்லாஹ் தான் செய்வதாக சொல்லும் ஒரே ஒரு அமல் சலவாத் மட்டும்தான். அதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் சலவாத் எவ்வளவு சிறப்பு மிக்க அமல் என்று. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு வ ஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுகின்றனர். ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலாத் சொல்லுங்கள். இன்னும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள். அல்லாவும் மலக்குமார்களும் நம்முடைய நபிக்கு சலவாத் சொல்கிறாங்க. அதேமாரி நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நபிக்கு சலவாத் சொல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரேனும் என் மீது ஒரு முறை சலவாத் சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை சலவாத் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் எனக்கு மிகவும் நெருங்கியவர் என் மீது அதிகம் சலவாத் சொன்னவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நாட்களில் மிகச்சிறந்தது ஜும்மாவுடைய நாளாகும். அன்று அதிகமாக என் மீது சலவாத் சொல்லுங்கள். உங்களின் சலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.